அம்மனுக்கு என்று வரும்போது நமக்கு குங்கும பிரசாதத்தை கொடுக்கிறார்கள் தானே. அந்த குங்குமம் என்பது சிகப்பு நிறத்திலே இருப்பதால் நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தோம்னா, அம்மனுக்கு இந்த சிகப்பு நிறம் தான் உகந்தது என்று சொல்லி நாம அந்த செவ்வாடையை நாம் அணிகிறோம். துக்கத்தை அனுசரிக்கும் போது எப்படி இருப்பார்? அமைதியாக இருப்பார்கள். மனதிலே வேறு எந்த விதமான சிந்தனையும் தோன்றக்கூடாது. மனம் நிர்மலமாய் இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், வேறு எந்த சிந்தனையும் செல்லக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் துக்கத்தின் வெளிப்பாடாக அந்த கருமை நிற ஆடையை அணிந்து கொள்வார்கள் தெரியுமா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு நிறத்தினை தேர்ந்தெடுத்து பக்தர்கள் அணிந்து கொள்கிறார்கள். அதாவது இந்த நிறத்தை உடைய வஸ்திரம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்தது என்பது போல் அணிகிறார்கள். உதாரணத்திற்கு அம்மனுக்கு சிகப்பு என்றும் ஐயப்பனுக்கு பார்த்தோம்னா கருப்பு நிற ஆடை என்றும் பக்தர்கள் தேர்ந்தெடுத்து அணிந்து கொள்கிறார்களே, எதன் அடிப்படையில் இந்த நிறங்களை தீர்மானிக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சாஸ்திரம் இது போன்று நிறங்களை நிர்ணயம் செய்யவே இல்லை என்பதுதான் நிஜம். இது நாம நம்முடைய மனதிற்குள்ளாக இதுபோல் எடுத்துக்கொண்டு, அதாவது அம்மனுக்கு அம்மன் வழிபாடு என்று சொல்லி வரும்பொழுது நமக்கு என்ன பிரசாதம் கொடுப்பா? அம்மனுக்கு என்று வரும்பொழுது நமக்கு குங்கும பிரசாதத்தை கொடுக்கிறார்கள் தானே. அந்த குங்குமம் என்பது சிகப்பு நிறத்திலே இருப்பதால் நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தோம்னா, அம்மனுக்கு இந்த சிகப்பு நிறம் தான் உகந்தது என்று சொல்லி நாம அந்த செவ்வாடையை நாம் அணிகிறோம், சிகப்பு நிற ஆடையை அணிந்து கொள்கிறோம். அதே போலத்தான் ஐயப்பனுக்கு என்று வரும் பொழுது அவர் சபரிமலைக்கு பார்த்தோம்னா அந்த நாளிலே காட்டு வழியிலே செல்ல வேண்டும். முழுக்க முழுக்க காடு, வனாந்திர பகுதி. அந்த கருப்பு நிற ஆடையை அணிந்து செல்லும் பொழுது மிருகங்கள் நம்மை அண்டாது. அந்த காட்டிலே வசிக்கக்கூடிய மிருகங்கள் அந்த கருப்பு நிற ஆடையை கண்டு அஞ்சி ஓடிவிடும் என்பதால் தான் அது போன்ற கருப்பு நிற ஆடைகளை தேர்ந்தெடுத்து அணிந்து கொண்டார்களே தவிர இங்கேயும் பின்னாடி ஒரு பெரிய தாத்பரியம்லாம் எதுவுமே கிடையாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆடைகளிலே வெண்மை நிற ஆடைதான் மிகவும் தூய்மையானது, மனதினை மிகவும் பக்குவப்படுத்தக்கூடியது என்று சொல்லி அந்த வெண்ணிற ஆடையைத்தான் அணிய வேண்டும் என்று சொல்லி இருப்பார்கள். நம்ம மிகப்பெரிய அந்த ஞானிகளை எல்லாம் பார்க்கலாம். மிகப்பெரிய ஞானிகள்லாம் பார்த்தோம்னா அந்த வெள்ளை ஆடையைத்தான் அணிந்திருப்பார்கள். உதாரணத்திற்கு நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்தோம்னா அவர் வெள்ளை நிற ஆடையைத்தான் அணிந்து கொண்டிருப்பார். அன்னை சாரதா தேவி பார்த்தோம்னா அவர்களும் வெள்ளை நிற ஆடை அணிந்து கொண்டிருப்பார்கள். நம்ம அரவிந்தரை பார்க்கலாம். அரவிந்தர் கூட பார்த்தோம்னா வெள்ளை நிற ஆடை அணிந்து கொண்டிருப்பார். அவ்வளவே நம்முடைய வள்ளலார் பெருமானை பார்க்கலாமே. வடலூர் வள்ளலார் பெருமான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவரும் அந்த வெண்மை நிற ஆடையைத்தான் அணிந்து கொண்டிருப்பார். மன தூய்மையை தருவது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது வெண்மை நிற ஆடை. மனம் நிர்மலமாக இருக்கும் என்பதால். அதே நேரத்திலே சிகப்பு நிற ஆடை என்று வரும் பொழுது அதுவும் ஒரு மங்களகரமான நிறமாகத்தான் பார்க்கப்படுகிறது. மஞ்சளும் சிகப்பும் மங்களகரமான நிறங்களாகத்தான் பார்க்கப்படுகிறது. அந்த சிகப்பு நிறம் என்பது தியாகத்தை குறிக்கும் சொல்றார். நம்முடைய தேசிய கொடியிலே பார்த்தோம்னா நமக்கு சிகப்பு நிறத்தை வைத்திருப்பார்கள், வெண்மை நிறத்தையும் வைத்திருப்பார்கள், கீழே பச்சை நிறத்தையும் வைத்திருப்பார்கள். அந்த சிகப்பு நிறம் அப்படிங்கிறது தான் தியாகத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்றார். ரத்தம் சிந்தி நாம் இந்த சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம் அல்லவா, அந்த ரத்தத்தை சிந்தி அந்த தியாகத்தை உணர்த்துகின்ற விதமாகத்தான் சிகப்பு நிறம் அப்படிங்கிறது நம்முடைய கொடியிலேயே இடம் பிடித்திருக்கிறது. ஆக அந்த சிகப்பு நிறத்தை நாம் அணிந்து கொண்டு அம்மனை வழிபடும் பொழுது நாம் எத்தனை தியாகத்தை வேண்டுமானால் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், ரத்தத்தை சிந்துவதற்கு கூட தயாராக இருக்கிறோம். அந்த பக்தியின் காரணமாக, அந்த பக்தியின் வெளிப்பாடாக அது இருக்கும் என்பதால் தான் இந்த சிகப்பு நிற ஆடையை தேர்ந்தெடுத்து அணிந்து கொள்கிறார்கள். அதே மாதிரிதான் பார்த்தோம்னா இப்ப நம்ம கருப்பு நிற ஆடைக்கான காரணத்தை பார்த்துட்டோம். அது காட்டு மிருகங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தானே தவிர மற்றபடி கருமை நிற ஆடை என்பது நம்ம ஏதோ ஒரு துக்கத்தை அனுசரிக்கும் போது மட்டும்தான் அந்த கருமை நிற ஆடத்தை அணிந்து கொள்வார் தெரியுமா. துக்கத்தை அனுசரிக்கும் போது எப்படி இருப்பா? அமைதியாக இருப்பார்கள். மனதிலே வேறு எந்த விதமான சிந்தனையும் தோன்றக்கூடாது. மனம் நிர்மலமாய் இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், வேறு எந்த சிந்தனையும் செல்லக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் துக்கத்தின் வெளிப்பாடாக அந்த கருமை நிற ஆடையை அணிந்து கொள்வார்கள் தெரியுமா. ஏதோ ஒரு துக்ககரமான வீட்டிற்கு செல்லும் பொழுது
இங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த ஐயனை தரிசிக்க செல்லும் பொழுது நம்முடைய மனதிலே வேறு எந்த சிந்தனைகளும் தோன்றக்கூடாது, நம்முடைய மனதிலும் எந்த சஞ்சலமும் இன்றி நம்முடைய சிந்தனையானது முழுக்க முழுக்க அந்த இறைவனினுடைய பாதத்திலேயே சென்று அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வேறு சிந்தனைகளில் என் மனம் ஈடுபடக்கூடாது. அதாவது இந்த லௌகீகமான வாழ்க்கையிலே, இந்த இகலோக வாழ்க்கையிலே நிறைய மாயைகள் என்பதெல்லாம் இருந்து கொண்டிருக்கும். அந்த மாயைகளிலிருந்து நான் என்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவற்றிற்கு ஒரு திரையிட வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இந்த கருமை நிற ஆடை என்பது எனக்கு துணை புரிகிறது என்ற எண்ணத்தோடு அந்த கருமை நிற ஆடையையும் அணிந்து கொள்கிறார்கள். இது அனைத்துமே நம்முடைய நம்பிக்கைக்கு உட்பட்டது தானே அன்றி, சாஸ்திரம் இவ்வாறு அம்மன் வழிபாட்டினை செய்பவர்கள் சிகப்பு நிற ஆடை அணிந்து கொள்ள வேண்டும், ஐயப்பனை வழிபடுபவர்கள் கருமை நிற ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் எந்த இடத்திலேயுமே நிர்ணயம் செய்யவில்லை என்பதுதான் நிஜம். உண்மையான பக்திமான்கள் அப்படி என்று வரும் பொழுது, ஏன் அந்த அம்மனை பூஜிப்பவர்களும் சரி, ஐயனை பூஜிப்பவர்களும் சரி, நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, அந்த ஐயப்பனுக்கு பார்த்தோம்னா அந்த தந்திரிமார்கள்லாம் அங்க பூஜை பண்றா இல்லையா, மேல இருக்கக்கூடிய நம்பூதிரிகள்லாம் இருப்பா, மேல சபரிமலை சன்னிதானத்திலே பார்த்திருப்போம். நடையை திறந்தார்கள், இறைவனுக்கு தீபாராதனை செய்கிறார்கள், நமக்கு காமிச்சிருப்பா, நிறைய நம்ம சேனல்ல எல்லாம் பார்த்திருப்போம். அவர்கள் அனைவருமே வெண்மை நிற ஆடையைத்தான் அணிவார்கள். ஐயனை தொட்டு அங்கே நெய் அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த பூஜகர்கள், அர்ச்சகர்கள் அனைவருமே பார்த்தோம்னா வெண்மை நிற ஆடையைத்தான் அணிந்து கொண்டிருப்பார்கள். இந்த வெண்மை நிற ஆடையைத்தான் ஆன்மீகத்தினுடைய வெளிப்பாடாக நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.